அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த நேச்சர் வாக் பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறோம். இந்த நேச்சர் வாக் விஷயத்துல நம்ம சுத்தி என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுட்டே இருக்கோம். அதுல இந்த மர வளையங்களை பத்தி ஒரு விஷயம் நம்ம உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. இது எப்படி தம்பி? இது ஆக்சுவலா ஒரு வேப்ப மரம், சரியா? எப்பொழுதுமே இது தாவரத்தோட தண்டு பகுதி, இது தாவரத்தோட ஓரமான பகுதி. இதுதான் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பக்கம் காஞ்சிருக்கும், ரொம்ப ரஃபா இருக்கும். இந்த பட்டை பகுதி தான் என்ன செய்யணும், அந்த மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும், உறுதித்தன்மை கொடுக்கும், பூச்சி தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கும். இது இதோட பட்டைத்தன்மை. இது இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு வெட்டப்பட்ட மரத்தோட ஒரு துண்டு பகுதி தான் உங்கள்கிட்ட காட்ட வரும். இது இதை மர வளையங்கள்னு சொல்லுவோம். ரெங்கா தெரியுது பாத்தீங்களா? இதான் மர வளையங்கள். இந்த மர வளையங்கள் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, தொட்டு பார்த்தனா கூட அந்த மரத்தோட வாசனை தெரியும். ஒரு நீரோட்டமான பகுதியில இருந்த ஒரு வேப்ப மரத்தோட ஒரு துண்டு பகுதி தான் இது. அந்த வாசாடிக்கு தெரியும், சரிங்களா? இந்த மர வளையத்தை நம்ம இப்படி தொட்டு பார்க்கும்போது நம்மளால நிச்சயமா ஒரு ஆன்மாவை உணரக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். அதே போல உயிருள்ள மரத்துல நம்ம காதை வச்சு கேட்கும் போது அதுல வரக்கூடிய சத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை நம்மளால உணர முடியும். உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ளோயம் சைலத்துல அந்த நீர் மற்றும் உணவுப் பொருள் கடத்தப்படுற விஷயத்த நம்ம உணர முடியும். இந்த மர வளையங்களை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, காலநிலை மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலநிலை மாற்றம்னா எப்போ அதிக வறட்சி இருந்தது, எப்போ அதிகமான மழை இருந்தது. இப்போ இந்த வளையங்களை பத்தி நம்ம சொன்னீங்கன்னா தெரியும். இந்த வளையத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மழை காலங்கள்ல, வசந்த காலங்கள்ல இந்த மர வளையத்தோட அளவு கொஞ்சம் பெருசா இருக்கும். இது ரொம்ப நுட்பமா இருக்கு. இன்னும் வளர்ந்த மரங்கள்ல, பெரிய மரங்கள்ல பார்க்க முடியும். இது வைரம் பாய்ந்த பகுதின்னு சொல்லுவோம். பொதுவா ஒரு மரத்தோட மைய பகுதி எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வைரம் பாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலிமையா இருக்கும். இந்த மாதிரி சென்டர் பகுதியில தான் அச்சு, தேரோட அச்சு, சிலைகள்லாம் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது ஒரு சின்ன மரம் தான். அதாவது ஆக்சுவலா இது ஒரு 15 வருஷத்தோட வகையான மரம். இப்போ இந்த ரிங்கை வச்சே நம்ம சொல்லலாம். எப்படி சார் சொல்லலாம்னா, ஒரு ரிங்குக்கும் அடுத்த ரிங்குக்கும் அகலம் அதிகமா இருந்தா அது ஒரு மழை காலத்துல இருக்கிறது. அதே போல வறண்ட காலத்துல, கோடை காலத்துல அதோட ரிங் இருக்கு பாத்தியா, அந்த ரிங் என்ன செய்யணும், ரொம்ப மெலிசா இருக்கும். அதாவது வளர்ச்சி வீதம் கம்மியா இருக்கும். அப்புறம் இந்த மர வளையங்களை பத்தி என்ன சொல்லலாம்னா, ஆறுகளோட ஓட்டத்தை இந்த மர வளையங்கள் சொல்லும், காலநிலை மாற்றத்தை சொல்லும், பூச்சி தாக்குதலை சொல்லும், வறட்சி காலங்களை பத்தி சொல்லும். இப்படி ஒரு சூழல் சார்ந்த அறிவை நமக்கு இந்த மாதிரியான மர வளையங்கள் சொல்லுது. அப்ப ஒரு மரத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது. இவ்வளவு விஷயம், இதை சார்ந்த ஒரு பறவை இருக்கு, இதை சார்ந்த ஒரு பூச்சி இருக்கு, இதை சார்ந்த தேன் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சினங்கள் இருக்கு, தேனீக்கள் இருக்கு. இப்போ இந்த மரத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க பாருங்க, அந்த பகுதியில பார்த்தாலும் தெரியும். இதோட இந்த பக்கமா இதுல எவ்வளவு கடினமா இருக்கு பாத்தீங்களா? இது உடன் பர்பசஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இவ்வளவு கடினமான பகுதிகள்ல தான் நீர் கடத்தப்படுது. பூமியிலிருந்து, வேரில இருந்து சைலம் வழியா நமக்கு என்ன செய்யுது, சைலம் புலோயம் வழியா உணவுகளும் நீரும் கடத்தப்படுது. அது எவ்வளவு வலிமையா இருக்கு பாருங்க. இதுல ஒரு ஆணி அடிச்சா கூட கொஞ்சம் ரொம்ப அவ்வளவு கடினமா இருக்கிற ஒரு பகுதியில தான் நீர் கடத்தப்படுது. இப்ப இந்த மரத்தை பத்தி, இயற்கையை பத்தி எவ்வளவு அதிசயத்தக்க வருது பாத்தீங்களா? இப்ப நிறைய பேர் இந்த மரத்தை சில நேரங்களில் நம்ம வெட்டப்படும் போது நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அப்ப இதை நீங்க பக்கத்துல பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இயற்கை நடை நிகழ்வுல இந்த விழிப்புணர்வுக்காக, இளம் பசுமை உருவாக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த சூழல் சார்ந்த இந்த அறை முழுவதும் சூழல் சார்ந்த, சுற்றுச்சூழல் சார்ந்த, பறவைகள் சார்ந்த, விலங்குகள் சார்ந்த படங்களையும் புத்தகங்களையும் உங்களுக்கு ஆவணப்படுத்தி இன்னைக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம். இது சார்ந்த தகவல் இருந்தா நீங்க கேட்கலாம். கேளுங்க, தொட்டு பாருங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி ஃபீல் பண்றீங்க? பொறுமையா பார்க்கணும். ஒரு மரத்துல கண்ணை மூடி அதோட ஆன்மாவை உணர வேண்டும்னா நம்ம அதை வச்சு, அது பக்கத்துல காதை வச்சு கேட்கலாம். ஒரு மரத்துக்கு பக்கத்துல நம்ம ரொம்ப அமைதியா இருந்து அதை தொட்டு உணரலாம், மரத்தோடு பேசலாம். இதுலயே சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, மரங்களுக்கு உணர்வு இருக்கு. எந்த மரத்தை நம்ம டெய்லி நேசிக்கிறோமோ, எந்த மரத்தை நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோமோ, அதோட பேசிட்டு இருக்கோமோ, அது நல்லா வளரும், நம்மளோட நட்போட இருக்கும். மனிதர்களை விட மரங்கள் ரொம்ப புனிதமானவை, ரொம்ப இயற்கையானது. அவங்களோட நம்ம பேசும்போது நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும், மனசுக்கு மகிழ்ச்சி உருவாகும், ஜாய்ஃபுல் லேர்னிங் கிடைக்கும். ஒரு இயற்கையோடு இணைந்த வாழ்வை நீங்க நிச்சயமாக உணர முடியும். சரியா? நன்றி, வாழ்த்து.